உங்களுக்கு பெரிய காயெல்லாம் ஒன்றும் இல்லையே? இல்ல, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. சௌமியாவே கண்டிப்பா உன்னை தேடி வருவான். நான் என்ன நினச்சேனோ அதை விட நீங்கள் ரொம்பவே பயங்கரமானவங்களா இருக்கீங்க. பாதி வேலையை என்ன வச்சு முடிச்சிங்க, மிச்சதெல்லாம் சுமதி கையால் நாளைக்கு முடிஞ்சிடும். நான் உன்கிட்ட வாக்கு கொடுத்தபடி இந்தா இந்த காசை வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. இங்க வாங்க. நாம சுமதியை இங்கிருந்து விடுதலையாக்கிட்டோம். ஆனா சௌமியா கிட்ட இருந்து அவ தங்கச்சிய ஒரே அடியா பிரிச்சிட்டோம். ஆனா இனி சௌமியாவே நம்ம கிட்ட ஓடி வருவா. அத்தை, நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? போதும் விடு, சரியாயிடு. இப்ப நான் சொல்றது கேளு. நீ சீக்கிரமா ஏதாவது சாப்பிடு, வீட்டுக்கு கிளம்பலாம். அருணும் சௌமியாவும் அங்கதான் இருப்பாங்க வீட்டுல. போதும் போதும் விடு. அக்காவும் அருணும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் சுமதி. யோசிச்சுக்கிட்டே இரு. நான் இவ்வளவு பண்ணது நீ யோசிக்கணுங்கிறதுக்காக தான். யோசி யோசி, நல்லா யோசி. அண்ணே, நான் ஃபோன் பண்ணேன். அந்த பார்ட்டி பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டாரு. அது சரி. நான் பாக்குறது உண்மைதானா? போகும்போது சுமதி கூட, வரும்போது சௌமியாவா? இது எப்படி நடந்துச்சு? சித்தி, இப்பதான் நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். கொஞ்சம் மூச்சு விட விடுறீங்களா? இப்ப எதுக்காக இந்த குவிஸ் கான்டெஸ்ட் சொல்றீங்களா? சரி சரி விடு, உள்ள வா. இதுக்கே இவ்வளவு கோவப்படுற? ரொம்ப ரொம்ப நன்றி. கொடுங்கண்ணா, நான் உள்ள வச்சிடறேன். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கலாமா? அதாவது உன் கூட மருமக சுமதியே இருந்தாலே அவ எங்க? அவ பிரீத்தி கூட வருவா. என்ன? அக்கா கூடயா? அக்கா மும்பைக்கு போயிருக்காங்களா? இது எப்ப நடந்துச்சு? ஷனு, என்ன இதெல்லாம்? இப்பதானே வந்திருக்கான், அதுக்குள்ள நீ எதுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அது இல்லைங்க, நான் சும்மா இருக்கியா? உள்ள போ, போய் சமைக்கிற வேலையை பாரு. அருண், நீங்க போங்க. நீங்க 2 பேரும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிவாங்க. பரவாயில்லையே பிரீத்தி, பிரமாதம். வேலையை கச்சிதமா முடிச்சிட்ட. எல்லாம் பிளான் படி தான் நடக்குது. இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, இதோட விளைவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். என்னங்க, சுமதியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாங்க? ஃபோன் கொடுங்க, நான் மல்லிகா அக்காவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். காலையில இருந்து ட்ரை பண்றேன், ஆனா லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. ஃபோன்
எப்பவும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. மறுபடியும் ட்ரை பண்றேன். ஒருவேளை இப்ப கிடைக்கலாம்ல. லைன் கிடைக்கலங்க. இங்க பாரு, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. நான் தான் சொல்றல, பிரீத்தி சுமதியோட கண்டிப்பா வருவாங்கன்னு. இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் மல்லிகாவால பிரீத்தி செய்ய முடியாத விஷயத்தை என்ன செய்ய முடியும்? மல்லிகா அக்கா எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. எல்லா பிரச்சனையிலும் எனக்கு துணையா இருந்திருக்காங்க. அவங்க எனக்கு அம்மா மாதிரி. இங்க பாருங்க, அம்மா மாதிரி தானே, அம்மா இல்லையே. ஆனா பிரீத்தி என்னோட அம்மா. என்ன பெத்தவங்க, அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் சொல்றேன், அவங்க கண்டிப்பா சுமதியை கூட்டிட்டு வருவாங்க. ஒரு நிமிஷம் சௌமியா, நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது கிடையாது. எனக்கு தெரியும் மல்லிகா உன்னோட அம்மா மாதிரின்னு. ஆனா எனக்கு ஏன் அம்மா மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க சுமதியை கண்டிப்பா திரும்ப கூட்டிட்டு வருவாங்க. பாத்தியா, பிரீத்தி கிட்ட இருந்து கால் வந்துச்சு. கேளுங்க. பிரீத்தி, சுமதி கிடைச்சிட்டா. என் கூட தான் இருக்கா. ஓகே, என்னாச்சுங்க? ப்ராப்ளம் சால்வ். சுமதி கிடைச்சிட்டா. பிரீத்தி கூட அவ திரும்ப வந்துகிட்டு இருக்கா. போதுமா? இப்ப பிரச்சனை இல்லைல்ல? சௌமியா, சுமதி தான் வந்துட்டு இருக்கால. இப்பவாவது நீ சிரிக்கலாம்ல. இன்னும் எவ்வளவு நேரம் தான் உம்முனே இருப்ப? ப்ளீஸ் கொஞ்சம் சரி, கொஞ்சமாவது சரி. நீங்க பாரு, என் மேல சத்தியம், இப்ப நீ சிரிச்சுதான் ஆகணும். என்ன மகேந்திரா, யாருக்கு ஃபோன் பண்ற? ஹவுஜர் சாருக்கு ஃபோன் பண்றேன். அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியல. மகேந்திரா, அங்க பாரு. வணக்கம் சார். வாங்க வாங்க சார். உங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க சார்? வாங்க. எப்படி இருக்கீங்க தம்பி? வாங்க 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 வாங்க, உட்காரலாம். வாங்க உள்ள வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது சுமதி எல்லாம். முதல்ல நான் சொல்றத கேளுங்க. அங்க உங்க மகளோட மாமியார் பிரீத்தி நாங்க தங்கி இருந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. பேசாத. இந்த தடவை நீ எல்லையை மீறி போயிட்ட. ஒரு திருநங்கையை நீ ஹனிமூன் கூட்டிட்டு வந்திருக்க. அது வந்து சுமதிய நான் போனதான் விடுவாங்க. நாங்க போக வேண்டியது ரொம்ப முக்கியம். திருநங்கையா? அப்பா, சுமதி ஒரு திருநங்க. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். ஆனா நான் அந்த மகேந்திரனை ஒரு தடவை போய் பார்த்தியாகணும். பாருங்க, இப்போ நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? உங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அஹுஜா சார், இப்போ நீங்க மட்டும்தான் சுமதி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். நீங்க மனசு வச்சா பாருங்க, நாங்க ஒன்னும் கடவுள் கிடையாது. இப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க. ஏங்க 5 லட்சம் ரூபாய் என்னங்க? என் பொண்ணுக்காக என் உயிரையே கூட நான் கொடுப்பேன். 5 லட்சம் ரூபாய் நான் நிச்சயமா தருவேங்க. நீங்க கவலையே படாதீங்க. இல்லங்க, இல்ல, நான் ஒண்ணு வரதட்சணையா கேட்கல. நாங்க உங்களோட இந்த ரகசியம் இருக்குல்ல, அதை மறைக்கிறதுக்கான வேலையை கேட்கிறோம். என்னங்க, எங்களை பார்த்தா என்ன இழிச்ச வயன தெரியுதா? என் பையனுக்கு ஒரு திருநங்கையை கட்டி வைக்கிறதுக்கு. விடுங்க, கைய விடுங்க. எடுங்க கைய. விடு மகேந்திரா. ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயோ மறைச்சிட்டா உங்களுக்கு நல்லது. நாங்க வெளியே போய் இது எதையும் சொல்ல மாட்டோம்.
இவர் எப்ப வருவாரு? என்ன ராவி, என்ன ப்ராப்ளம்? எதுக்காக ஃபோன் பண்ணிட்டே இருக்க? என்ன விஷயம் சொல்லு. ஏன் இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ண கூடாதா? இத பாருங்க, இப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என் கூட நிப்பீங்களா? இங்க பாருங்க, இந்த உலகத்துல உங்க அப்பா அம்மா யார பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் உங்ககிட்ட இதை மட்டும் தானே சொல்றேன். நீங்க என் கூட என் வீட்டோட மாப்பிள்ளையா இருங்கன்னு தானே. ஒருவேளை முடியாதுன்னா யோசிங்க. நான் ஊர் ஃபுல்லா இந்த விஷயத்த பரப்பிடுவேன். நான் உங்க குழந்தைக்கு அம்மாவாக போறேன்னு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் உங்க கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. இத சொல்றதுக்காக தான் என்னை இப்ப வர சொன்னியா? ஒரே விஷயத்தை எத்தனை தடவை தான் நீ சொல்லுவ? கடைசி தடவை. இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், நேரடியா செஞ்சு காமிப்பேன். அப்புறம் நான் எவ்வளவு பெரிய பிடிவாதக்காரின்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயத்த நினைச்சிட்டேன்னா அதை செஞ்சு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ராவி, அங்க பார்ட்டில ஒரு ஆளை நான் மீட் பண்ணேன். அந்த ஆளு இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசினாரு. அப்படியா? அப்ப உங்களுக்கு அது புரிஞ்சுதா? ஏன் புரியாது? அம்மா, நீ உன் அண்ணனை பத்தி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அவர் சொன்னதுக்கு நான் ஆன்சர் பண்ண தெரியுமா? என்ன சொன்னா, எஸ் எஸ் மை வைஃப் வெரி பியூட்டிஃபுல், தேங்க்யூ. அப்புறம் அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாருன்னா, எஸ் எஸ் வைஃப் வெரி பியூட்டிஃபுல், யுவர் வைஃப் சிஸ்டர், எஸ் எஸ் நைஸ். ஆஹா, நான் உன்னை எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா உன் அக்காவை பாத்தியா? அவளுடைய முகத்துல உன்னை பத்தின கவலை எதுவுமே இல்ல. எதுவுமே நடக்காத மாதிரி இவ. வா. சுமதி, அது சரி, நீ ஒரு வேலையா போயிருந்தியே, அது என்னாச்சு? அது முடிஞ்சுதா பிரீத்தி? உன் பிளான் படி எல்லாம் நடந்துதா? நீ நல்லா இருக்கல? அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும். நீ நல்லபடியா திரும்பி வந்துட்ட. சரி, நீ ரூம்க்கு போ. முகத்தெல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகு. நான் 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 உனக்காக டீ போட்டு கொண்டு வரேன், சரியா? வேண்டாம், எனக்கு டீ காஃபி எதுவும் வேண்டாம். அப்புறம் நீங்க எம்எல்ஏ இவ்வளோ அக்கறைலாம் காட்ட வேண்டாங்க்கா. நான் நல்லா தான் இருக்கேன். நான் என்ன செய்ய போனேனோ அதை விட ரொம்ப அற்புதமா நடந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா, அது எனக்கும் தெரியுது. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் பேசாம நடக்கிறத பாருங்க.
ம். அத்த உங்களோட கைக்கு என்னாச்சு அத்த? ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காயம் படதான் செய்யும். அப்படின்னா? அதாவது எல்லாத்துக்குமே நீ விளக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? ம். அப்புறம் ஷானு, நீ எறும்புக்கு டீ எடுத்துட்டு வா, இஞ்சி போட்டு இப்பவே. என்னாச்சு சுமதி, நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? அக்கா, கொஞ்சம் ரூமை விட்டு வெளியே போறீங்களா? நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கேன், உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் இவ்வளவு ரூடா பேசுற? சொல்லுங்கறல, என்ன பிரச்சனை? சுமதி, நீ என்கிட்ட சொல்லுமா, உனக்கு உடம்பு சரியில்லையா? ஏதாவது பிரச்சனையா? அக்கா, நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்றேன்ல. என்ன கொஞ்ச நேரம் இங்க அமைதியா இருக்க விடுங்க போதும். சௌமியா, அவ கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்கட்டும். அவ நார்மல் ஆயிட்டானா அப்புறமா நல்லா பேச ஆரம்பிச்சிருவா. வாங்கிறது போலாம். அது சரி பிரீத்தி, உன்னோட வேலையும் முடிஞ்சது. இங்க பாருமா, நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாலாம் இருக்கக்கூடாது பிரீத்தி. எனக்கு இது சரியா படல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா. என்னால உன்னை இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. நான் நினைச்சது நடந்துருச்சுங்க. சுமதியோட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்கு இப்போ நடந்தது சரிதான். அட அக்கா, நாங்க சொல்றதும் அதுதான். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நடக்கும் சொல்லுங்க? உங்களுக்கே தெரியும்ல, அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காளுங்கன்னு. சரிதானே? நீ டீ டிஃபன் எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இரு. அது போதும். இந்த வீட்டோட உறவுகளை சமாளிக்கிறதுக்கு, இந்த வீட்டை பத்தி கவலைப்படுறதுக்கு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். போ. சுமதி கூட நான் கட் பண்றேன். வேண்டாக்கா, நானே பண்ணிக்கிறேன். நீ மட்டும் ஏன் செய்யணும்? நான் தான் இருக்கேன்ல, நான் உனக்கு உதவி பண்றேன். அத கூட. என்னாச்சு? எங்க போயிட்டு இருக்க? நீங்க சமைக்க போறீங்களா? சரி, நீங்களே சமைச்சுக்கோங்க, நான் இங்க இருந்து போறேன். சௌமியா, இப்பதான் உண்மையான விளையாட்டு ஆரம்பமாக போகுது.